என்ன சொல்றான்? அடிச்சா பொழுதுவான்னு சொல்றான். அப்ப அடிக்க. உண்மையான ஊமைக்கு பல அதிகம் போல் இருக்கு. பண்ணையரையா சொத்துக்காக ஊமையா நடிக்கிறான். இவனை கொஞ்சம் கவனிங்க. யாரா நீ? வாய் வராத நடிக்கிறியா? இந்த ஊர் சட்டத்திற்கு தெரியுமில்ல, விஷம் கொடுத்து கொண்டுடுவேன். பேசல உரிச்சிருவேன். ஏ கிழவி, உங்க ரெண்டு பேர்ல யாரும் பேர இப்படி வாட. நல்லா பார்த்து சொல்லு. முதல்ல வந்தானே ஊமை, அவன் தான் என் பேரன். மூக்கு முடியுமா இருக்கானே. மரியாதை வெளியில போட. இருக்க முடியல பாப்பா. இனியும் வேணுமா? ஐயோ, அள்ள அள்ள குறையாத அமிர்த கலசமாச்சே உன்னோட. எது கேட்டாலும் நீ தருவியா? அப்படின்னா சாயங்காலம் 4 மணிக்கு தவுக்கு தோப்பு பக்கம் வருவியா? சரிங்க. மற்றதெல்லாம் அங்க பேசிக்குவோம். நான் வரட்டுமா? போக முடிந்தால் போகலாம். ஐயோ, எங்க அடிக்கணுமோ அங்க அடிக்கிறீங்க. நான் வரட்டுமா? நான் வர்றேன். கரெக்டா வந்துட்டியே. இப்பதான் வந்தியா? உங்களுக்காகவே வேலையெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காகவே ரொம்ப நேரம் காத்திருந்தியா? ஓகே. இந்த பாரு தங்கச்சி, நான் சொன்ன மாதிரியே அவ்வளவு சொத்து அந்த ஊமைக்குத்தானா. கிழவிக்கு வயசாயிடுச்சு, சீக்கிரம் போய் சேர்ந்துரும். கல்யாணம் ஆன பிறகு ஊமைதானே தலையில தட்டி அனுப்பிச்சு விட்டு எல்லா சொத்தையும் ஓம்ப இருக்கே எழுதிடலாம். நம்ம ஊருக்காரங்க தப்பி தவிர அந்த ஊருக்கு வந்து நான் ஊமை இல்லைன்னு சொல்லிட்டா அவ்வளவுதான். அந்த ஊர் பண்ணையாரு எனக்கு விஷம் கொடுத்தா கொண்டுடுவாரு. இந்த பாரு, நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறிய. கட்சி மாறுற மாதிரி டபக்குன்னு ஊமையான ஒரு மாப்பிளைய கட்டத்தான் நான் ஊமையா நடிச்சேன் அப்படின்னு சொல்லிட வேண்டியதானே. யாரு என்ன கேட்டாலும் பதிலே பேசாத, நான் பேசிக்கிறேன். யாராவது இந்த புள்ள அப்படின்னு கூப்பிட்டா திரும்பி பார்க்காத. ஏன்னா ஊமைக்கு காது கேட்காது. பொண்ணு பாக்குறவங்க பாட சொல்லுவாங்களே. ஊமைய பாட சொல்றவன் மடையம்மா. ஒருவேளை பாட சொல்லிட்டாங்கன்னா எப்படியாவது ஊமை பாஷையில அட்ஜஸ்ட் பண்ணி பாடிடுறேன். ஐயோ, பையன் ஜிலு ஜிலுன்னு இருக்கான். குழு குழுன்னு பொண்ணு வந்தா நல்லா இருக்கும். அததான் தேட சொல்லி இருக்கேனே. சொல்லி இருக்கீங்களா? வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா, உட்காருமா. ஐயா யாரு? ஊமை பண்ணு வேணும்னு தரகர்கிட்ட சொன்னீங்களாம். ஆமா, இது என் தங்கச்சி, வாய் பேசாத ஊமை. கூட்டிட்டு வந்திருக்கேன், பிடிச்சிருக்கான்னு பாருங்க. பொண்ணு பிடிச்சிருக்கான்னு பாரு. உனக்கு பிடிக்கலாம் விட்டுறா. அடிக்கிறானே, பொண்ணு பிடிச்சது போட்டிருக்கு. என்ன அழகு, எந்த கலர். ஆண்டவன் போய் ஆடு கருப்பா இருந்தாலும் மூக்கு முடியுமா அழகா இருக்காரு. கடவுள் இப்படி ஊமையாக்கிட்டாரு. இவ்வளவு அழகான பொண்ணை இவன் கட்டுறதா? எப்படியாவது நம்ம பக்கம் சாச்சிடணும். பொண்ணுக்கு பாட தெரியுமா? ஏங்க, ஊமை அது என்ன சொல்லி பாட போகுதுங்க? என்ன இருந்தாலும் சபையில பாடினா அது ஒரு மதிப்பு தானுங்களே. ஆமா, அது ரெண்டுக்கும் காது கேட்காது. பாட்டை யாரு கேட்கறது? நாம இருக்கிறோம்ல. பேப்பையான் பாடுதான்.
வந்துட்டான்ல புரியாம தடுமாறுறான். பொண்ணு இங்கேயே இருக்கட்டும், ஒரு நல்ல நாள் பார்த்து முகூர்த்தத்தை வச்சுக்குவோம். ரொம்ப சந்தோஷங்க. என்னையா சொல்றான்? கல்யாணம் தான் நடந்துருச்சே, சாவி கொத்த கொடுத்துட்டா குடும்பத்தை ஸ்டார்ட் பண்றேங்கிறான். கொடுக்க வேண்டியதானே? சுரண்டாதரா, சொல்லிட்டல்ல. இவ என்ன சொல்றா? சாவி கொத்த அவ வச்சுக்கணுமா? படி ஆச்சு, இப்பவே இப்படி இருக்காளே. சாவி கொடுக்கலன்னு கவலை, அதுதான் 100 பவுன் போட்டிருக்கேன். படுத்திருக்கும் போது அறுத்துடு. இவ இப்பவே இப்படி இருக்காளே. இவ என்ன சொல்றா? சாவி கொத்தி வீட்டை இருக்கணுமா? அடி ஆத்தி, இப்படி மாறி மாறி கேட்டா யார் கையில குடுக்கறது? ஆண் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை, நீதான் குடும்பத்தை நடத்தணும். இந்த சாவி கொடுக்காத. இவர்தான் உண்மையான பொய்யா முடியும். ரிப்போர்ட் கொடுக்க வந்த கூட்டிட்டு வந்திருக்கேன். இவன் தான் உண்மையான பொய்யா மொழி, நான் தான் கூட்டிட்டு வந்தேன். பாட்டி, நீ என்ன சொல்ற? இவன் தான் உண்மையான பேரன், நம்பி வேற கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். கல்யாணம் பண்ணிட்டா உண்மையான பேரன் ஆயிடுவானா? இப்ப என்ன பண்றதுங்க? நான் சொல்றேன் இன்ஸ்பெக்டர் சார், இது எங்க ஊர் விஷயம். இதுல யாரு உண்மையான பேரன்னு தெரியல. பஞ்சாயத்து கூட்டி உண்மையான பேரன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இல்லாதவனை நானே உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். நீங்க புறப்படலாம். நம்ம ஊர் சம்பிரதாயப்படி சாட்டியால் அடிச்சா தான் உண்மை மொழி வரும். வைத்தியரே, இவங்களை பிடிச்சு கட்டுங்க. அப்ப நான் போறேங்க. நீ தானே கூட்டிட்டு வந்த. இரு இரு, கரெக்டா சொன்னீங்க. நான் போறேங்க. இங்க இருந்து யாரும் போக கூடாது. ஐயோ, அடிக்காதீங்க. இனிமே அடிச்சா நான் தாங்க மாட்டேன். பேசிச்சியாடா? பேசுவேன்டா. இத்தனை நாள் நான் ஊமையா இருந்தேன். இனிமே நல்லா பேசுவேன். வாய்கிலேயே பேசுவேன். பேசுவேன் பேசுவேன் பேசிக்கிட்டே இருப்பேன். ஐயா, இவன் தான் எதுலயும் சமபங்கு வேணும்னு கேட்டான். இவனுக்கு 4 கொடுங்க. ஐயா, இவங்க 2 பேரையும் இப்பவே போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கணும். அவரோட என்னையும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க. பாவி, நீங்க ஓமை இல்லையா? வைத்தியரே, இவங்களை ஜெயிலுக்கு அனுப்பிச்சு பிரயோஜனம் இல்ல. ஏறப்படி சோறு கிடைக்கும்னு இவனுங்க சந்தோஷப்படுவானு. பாட்டியோட நிலத்தெல்லாம் உழ வச்சு இவனுங்க முட்டிக்கால பேத்துருவோம். அவுத்து விடுங்க இவனுங்களை. அப்பதான் உங்க சகல சக்திகளையும் பத்தி கேள்விப்பட்டேன். சரி, இப்ப அதுக்கு என்ன? எங்க முதலாளிக்கு ஒரே பையன், பெரிய இடம். ஏதோ மனக்கோளாறு காரணமா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு விரக்தியா இருக்காருங்க. பெரிய மனசு பண்ணி நீங்க தான் இதை நிவர்த்தி காசு குறைச்சலே இல்ல. தங்கம் வெள்ளின்னு சொத்துக்கு அளவே கிடையாது சாமி. பைத்தியத்தை நான் போக்குறேன். ஆனா பூஜை அந்த பங்களாவில் தான் நடத்துவேன். சரிங்க சாமி. அடியே அந்த பங்களாவை பார்க்கணுமே. தாராளமா பாருங்க சாமி, நானே ஏற்பாடு பண்றேன். எப்ப வரீங்க சாமி? நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து வருவோம். இப்ப நீ புறப்படலாம். வாழ்க்கையில பெரிய இடமா மாட்டிருக்கு. குத்து மதிப்பா ஒரு அமௌண்ட் ஒதுக்கிட்டு ஓடி போயிடலாம். எங்க ஓடுறது? எனது அடுத்த பிரயாணம் இங்கிலாந்து. அது எங்க இருக்கு? அமெரிக்காவில. வாங்க சாமி. பொய்யா? மோகனுக்கு வியாதி குணமாயிடுச்சு.
நீங்க அவரை வீட்டுக்கு அழைச்சிட்டு போலாம். ஆனா மோகனோட மனசு ரொம்ப பலகீனமா இருக்கு. He is very sensitive and emotional. வியாதிகளை கிருமிகளும் உண்டாக்குது, சில நேரம் பெத்தவங்களும் உண்டாக்கிடுறாங்க. எனக்கு என்ன புரியுதுன்னா, மோகன் கல்யாணிங்கிற பெண்ணை ரொம்ப விரும்புறாருன்னு தெரியுது. ஒரு கால் அந்த சம்பந்தம் உங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். உங்க பொசிஷனுக்கு அந்த இடம் சரியில்லைன்னு தோணலாம். அதுக்காக உங்க மகனை நீங்க இழந்துடக்கூடாது இல்லையா? மோகனோட சந்தோஷம் முக்கியம்னா let him marry her. கட்டி காக்குறவர் மட்டும் தகப்பன் இல்ல, விட்டு கொடுக்கிறவரும் தகப்பன் தான். ஒரு மனோதத்துவ டாக்டர்ங்கிற முறையில சொல்றேன்.